மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் யூலிப்ஸ் ரெண்டுமே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஏன் யூலிப்போட ரிட்டர்ன்ஸ் குறையுது? இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு. முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எஸ்ஐபிஓ லம்சமோ என்ன அமௌண்ட் போட்டாலுமே 100% கெட்ஸ் இன்வெஸ்டட் இன் மார்க்கெட். ஆனா யூலிப்ல அப்படி இல்லைங்க. அபவுட் 10% உங்க லைஃப் கவருக்காக நிறுத்தி வைக்கப்பட்டு பேலன்ஸ் 90% தான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. மியூச்சுவல் ஃபண்ட்ல இது அரௌண்ட் 1% ஃபார் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வரும். ஆனா யூலிப்ல உங்களுடைய ஆனுவல் சார்ஜஸே 2.5% வரும். ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் 10 years நம்ம எடுத்துக்கிட்டோம்னா mutual funds will deliver 20 to 25% higher returns than ULIP even after paying the capital gains tax. யாருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சூட்டபிள், யாருக்கு யூலிப் சூட்டபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் a self driven person, நீங்களே டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரூட்டுக்கே போகலாம். இல்ல யாராவது டிரைவ் பண்ணாதான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு யூலிப்ஸ் மே பி பெட்டர்.